ஹாய் மக்களே, இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு ஜூலை 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் மதிமுகவிலிருந்து 150 பேர் திமுக இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை குறித்து திமுக, அதிமுக, பாஜக இணைந்தா கூட ஆச்சரியம் இல்லைன்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அதையும் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூன் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படின்னு புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இடைத்தேர்தல் வரணும், நாம் தமிழர் கட்சி தீமான் உள்ள போகணும், உள்ள இருக்கவங்க எல்லாம் வெளியே போகணும், இந்த நிலைமை உருவாகணும், இடைத்தேர்தல் வரணுங்க. ஏன்னா சட்டமன்றத்துல மக்களுக்கான பிரச்சனையோ இந்த மண்ணுக்கான பிரச்சனையோ பேச யாருமே. கண்டிப்பாக இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி தீமான் அவர்கள் ஜெயிச்சு உள்ள போறாரு, மறலபடியாது. புரியுதா? சரியான சம்பவமா இருக்க போது இடைத்தேர்தலுக்கு டேட் அறிவிப்புக்காக தமிழ்நாட்டில இருக்க முக்காவாசி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா தீமான் சட்டமன்றத்துல போய் செய்யும் சம்பவத்தை பார்க்க வேண்டிய ஆவலோட ஆசையோட இருக்கு நாங்க எல்லாருமே. அதற்கு விரைவில் ஜூலை 4ஆம் தேதி வரணும் அப்படின்னு ஆசையோட இருக்கோம். அந்த டேட்டையும் அறிவிக்கணும் டக்குன்னு. தேர்தல் பணி இந்த தடவை தீமான் நலனுக்காக நாங்களும் காயறதுக்கு ரெடியா இருக்கோம். இதுவரைக்கும் தேர்தல் டைமும் நாங்க எங்க ஊர்ல இருக்கிற தொகுதியில தான் நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், ஓட்டு கேட்போம், அப்படி இருந்து. ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது. எலெக்ஷன் அறிவிக்க இருந்து கடைசி முடியறது வரைக்கும் தீமான் அவர்கள் நிற்க தொகுதியில போய் ஒர்க் பண்ணக்கு ரெடி ஆகி இருக்கேன் நாங்க எல்லாம். அதுக்கு டேட் அனௌன்ஸ் மட்டும்தான் இது தேவை. அங்க போறோம், மாஸ்டையும் தீமான சட்டசபையில ஏற்றி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரோம். இதுதான் நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொரு தொண்டனுக்கு கொள்கையா இருக்கணும் இந்த முறை. புரியுதா? வேற எந்த கொள்கையும் தேவையில்லை. இப்போ சட்டமன்றம் போகணும். ஏன் சட்டமன்றம் போகணும்? தமிழக கட்சி கழகத்தின் தவறான ஆட்சி, கேவலமான ஆட்சி, ஸ்கூல் குழந்தைகளை தவறான வழிக்கு கொண்டு போக நினைக்கும் இந்த அரசாங்கத்தை ஒழிக்கணும்னா சட்டமன்றம் தீமான் அவர்கள் போய் கேள்வி கேட்கணும். அப்பந்தான் அங்க திருந்துவாங்க. புரியுதா? அடுத்ததாக மதிமுகவிலிருந்து 150 பேர் திமுக இணைஞ்சிருக்கு. உங்களுக்கு வேற வேலைன்னு சொல்லுங்க. கட்சியிலிருந்து ஒரு கட்சி தாவி குறைங்க. நீங்க தாவி போயா ஒரு கட்சியில உண்மையா நேர்மையா ஒரு கட்சியில உழைக்குங்க. அந்த கட்சியில எந்த பெரிய கட்சியா இருந்தாலும் கட்சி தவறாக இருந்துச்சுன்னா நீங்க திமுகக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? மதிமுக இருந்தாலே நல்லது பண்ணலாமே. நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு என்ன உங்களுக்கு இருந்தா எல்லாருமே எந்த கட்சியும் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சியில இருந்தா நமக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ன இருந்தாலும் செய்யலாம். ஆனா உங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யணும் எந்த எண்ணமும் கிடையாது. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பொறுப்பு இறங்கணும், பணம் எங்கேயாவது பெட்டி கிட்டுமா, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் மாறுது. இவன் பார்த்தானே இவனை விட போறியா, இவன் பார்த்தானே இவனை விட போறியா. இதுங்க கட்சி மாற்றல். கட்சி இப்படி மாறாதீங்க. மக்கள் உங்களை நம்புறாங்க. மக்களுக்கு உங்களுக்கு தெரிய செய்யணும்னு ஆசையா இருக்குன்னு எந்த கட்சியும் மாறாங்க. உண்மையை நேர்மையை மக்களுக்காக உழைச்ச பாருங்க. புரியுதா? அதனால இந்த 150 பேர் மாறினது அது மதிமுக எந்த இதுங்க. மதிமுக தலைவரே அவர் கட்சி எம்எல்ஏக்கு வேலை பேச முடிவு பண்ணிருக்காரு. அப்பேற்பட்ட மதிமுக தலைவராக இருக்காரு. நீங்க உங்களை நம்பி வாக்களிச்சா மதிமுக இருக்க மக்கள் எல்லாம் என்ன நினைவு? அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்னே சொல்ல விரும்பி, எந்த கட்சி ஒருத்தர் நேர்மையாக்க உண்மையாக்க கடைசி வரைக்கும் அவன் தாங்க அந்த கட்சிக்கு நல்லவன், மக்களுக்கு நல்லவன். அதனால நீங்க நல்லா எடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சியை எடுத்து பாருங்க. மக்களை இந்த தேர்தல்ல 8.2% வாக்கு இருந்தது குறைஞ்சு 4% வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி ரெண்டு எவனாவது அந்த கட்சி போறாங்க இந்த கட்சி போறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கு நீங்க பாத்தீங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? அவன் கொள்கை பிடிப்பு உள்ளவன். புரியுதா? அவன் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவன். அவன் மக்களுக்கு தேவை பண்ணணும். அது எங்க இருந்த மக்களுக்கு தேவை பண்ணணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த கட்சியில பயணிக்க. அப்ப நீங்க எல்லாருமே இனி எந்த கட்சியை நீங்க தேடக்கூடாது. தமிழக கட்சி கழகத்திலிருந்து அங்க போறேன், திமுக இங்க போறேன், அதிமுக அங்க போறேன், பாஜக இங்க வரேன், பாஜக தனி கட்சி தொடங்க, இப்படியெல்லாம் இருக்கு. இந்த சூழல்ல
நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மட்டும் கரெக்டா ஒரே இடத்துல இருக்கீங்கன்னா அங்க கொள்கை இருக்கு, புரியுதா? அந்த கட்சி யாருமே மாறாது. ஏன்னா அந்த கட்சி நேர்த்தியான கட்சி, மக்களுக்கான கட்சி, மக்களுக்காக சேவை செய்யும் அந்த கட்சி. அதனால மக்களுக்கு யாரு சேவை செய்யணும்னு ஆசைப்படுமோ அவர்கள் எல்லாமே எந்த கட்சியும் தாராளமா நேர்மையா அவர்களுக்கு பார்க்கறீங்க, புரியுதா? ஒரு கட்சியில இணைஞ்சு பெருசா ஆகிட்டு அடுத்து அந்த கட்சியில இருந்து அடுத்த கட்சி போற தொழில் எல்லாம் விட்டுடுங்க, புரியுதா? அந்த கட்சி உங்களை வளர்த்திருக்கு, அந்த கட்சிக்கு உண்மையாக நேர்மையாயிருங்க. அந்த எந்த கட்சியா இருந்தாலும் மக்களுக்காக உழைங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காட்டி எல்லாமே வந்துச்சாரு. அந்த ஆண்டவராட்ட உண்மையாட்ட நேர்மையாட்ட ஆண்டவராட்ட உங்களுக்கு எல்லா பொறுப்புகளையும் எல்லா பதவிகளையும் உங்களுக்கு ஆண்டவராட்டு இருக்கு. ஆனா நீங்க மனசுக்குள்ள இந்த கட்சிக்கு போனா நல்லா இருக்குமா, இந்த கட்சிக்கு போனா எவ்வளவு இருக்குமா, அப்படிப்பட்ட எண்ணங்களை விட்டு ஒளிங்க. சரி, இதோட அப்படியாவது நண்பருக்கு நடக்க பாருங்க. அடுத்ததாக திமுக, அதிமுக, பாஜக இணைஞ்சு பயணிக்க கூட வாய்ப்புகளும் உண்டா? யாரு? நிர்மல் குமார் அவர்கள். ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு? திமுக, அதிமுக இவர்கள் இணைந்து அவர்களை வீழ்த்த போகுதுன்னு அவர்களுக்கு புரிஞ்சு விட்டது, புரியுதா? அதனால அவர்கள் பயப்படுங்க. பயம் தான் இது பேச்சாட்டு வெளிப்படுது, புரியுதா? இப்ப நான் ஒண்ணு தெரியுங்க, திமுக, அதிமுக, நாம் தமிழர் யாரு இணைஞ்சாலும் கோப்பாங்க. ஏன்னா முதல்ல தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில இருந்து நகர்த்தம். ஏன்னா தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல ஸ்கூல்ல எல்லாம் இந்த பிறந்த நாளுக்கு விஜய் அவரோட முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு ஸ்கூல் குழந்தைகளுக்கு எல்லாம் சினிமா பார்த்து அந்த ஸ்கூல்ல எல்லாம் போய் விஜய் அவர்களோட புகைப்படம் வைக்கிறது, இந்த மாதிரி கேவலம் கட்ட ஒரு அரசியல் பண்ணிட்டு பாத்தீங்களா? இந்த அரசியலை பார்த்த உடனே எனக்கு முடிவாச்சு, இந்த ஆட்சி தேவையே கிடையாது தமிழ்நாடு. ஏன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இனி 5 வருஷம் இருக்குது ஆட்சியில என்ன பண்ணுவாங்க? 5 தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்த்து தீர்க்க போறாங்க. இவர்கள் எல்லாமே இனி திரை கவர்ச்சியை நோக்கி போட்டாங்க மக்களை. அதனால பிள்ளைகளை காமராஜரை கொள்கையை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணி எவ்வளவு பெரிய கேவலமாக செய்யலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னு எங்களுக்கு ஒண்ணு குழப்பம் இல்லை. 2வது போதைப் பொருள் ஒழிச்சனு வாக்குசாம பேசினாரு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர். ஆனா அவர்களுடைய அமைச்சரை ஸ்டேடியத்துல என்ன போதைன்னு இதுவரைக்கும் தெளிவாக தெரியல. ஆனா இதுவா இருக்கு, மக்களை நீங்க பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துதான் தெரியும் உண்மை எதுன்னு. ஒருத்தர் மாத்திரை டெஸ்ட் பண்ணக்கு வேண்டி ஏடிஎம் கார்டு 500 தாவரம் வச்சிருக்க மாட்டான். அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள், புரியுதா? மக்களை ஏமாற்றிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கட்சி. 2வது இவ்வளவு பாலியல் தொந்தரவு தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள். அதனால அவர்களை கண்டிச்சு ஒரு அறிக்கை வர விடாத தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை நம்ம ஒழிச்சிருங்க. அதுக்கு யாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்த குழப்பம் இல்லை. திமுக ஆட்சியில நடக்கலையா நீங்க கேட்டாலும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நடக்கல. இந்த மாதிரி கேவலம் கட்ட ஆட்சி திமுக ஆட்சியில நடக்கல, அதிமுக ஆட்சியில நடக்கல, புரியுதா? அவர்கள் 5 வருஷம் இருந்து செஞ்சதை ஒரே மாசத்துல தவிடுபடியாக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னா மக்களை சட்டம் ஒழுங்கா இருக்கணும், பூரண மதுவிலக்க கொண்டாடுறாங்க. நீங்க இப்ப கேட்கிறாங்க திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாம் இணைஞ்சு பொது வேட்பாளர் சீமானா எப்படி டாஸ்மாக் ஒழிக்கப்படும் அப்படின்னு சட்டமன்றத்துல கேள்வி இருக்கிறது ஒருத்தர் வேணுங்க. சட்டமன்றத்துல போய் இருந்து இதை நீங்க எப்படி செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு மக்கள் இயற்கை வளத்தை காக்கணும், மண் வளத்தை காக்கணும், நீர் வளத்தை காக்கணும். நிலத்தடி நீர் அழிஞ்சிட்டு போகுது, 12 மாவட்டங்கள் வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு, இதை பத்தி சிந்திச்சணும் அப்படின்னு பேச ஒருத்தர் தியானம் இல்லைங்க. அதுக்கு தாங்க சீமான் அவர்கள் வேணுங்க, புரியுதா? வேற யாருமே தேவையில்லை. சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போனாரு. நீங்க நினைக்கிறேன் திமுக, அதிமுக ஆதரவோட சீமான் அவர்கள்னா எப்படி மதுக்கடை சீமான் அவர்கள் கூட்டுவாருங்க? பேசணுங்க. சீமானனை நீங்க நினைச்ச மாதிரி கிடையாது. அம்பா சமுத்திர தொகுதி சீமானுக்கு உறுதி. ஆனா இவர்களோட நினைச்சுதான் நிக்காரா, இவர் விட்டுதான் அவங்க நிக்காரா அப்படின்னு தெரியல. அப்படியா இருந்தாலும் குழப்பம், அவர் தனிச்சு நின்னாலும் குழப்பம். ஆனா பார்த்தாங்க அது உண்மையான ஒரு விஷயம். அவர் சட்டமன்றத்துக்கு போகணும், போயிட்டு இவர்கள் வெங்காயத்தை தோல் உரிச்ச மாதிரி தோல் உரிச்சு போடணும் சட்டமன்றத்தை. இவங்களோட எல்லா பழகும் மெயினா இந்த ஸ்கூல்ல கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்களோட போட்டோ மாட்டினதா இருக்கட்டும், ஸ்கூல் குழந்தைகளுக்கு கட்சி கொடி நாட்டப்பட்டதாக இருக்கட்டும், 2வது ஸ்கூல் குழந்தைகளுக்கு சினிமா பாட்டு போட்டு தளபதி வாழ்க, தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு கூற வச்சதாக இருக்கு. இது எல்லாத்தையும் ஏன் பண்ணுங்க? கண்டிப்பா சட்டசபையில ஒருத்தன் கேட்கணும், அது சீமான் பொருளா தான் இருக்கான். ஏன்னா இங்குதான் பதில் வேறு, அல்லது வாய முன்னிட்டு எப்படி இருப்பாரு? பொம்மை
பொம்மை மாதிரி அவங்க இருப்பாரு சில மாதிரி சட்டமன்றத்துல. வெளியில வந்து பேப்பரை வந்து படிப்பாரு. உள்ள போனா அப்படியே கேட்க கேள்வி ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எழுதி சொல்லியிருக்காரு. தெரியாது அதனால இப்படி அப்படியே சில மாதிரி இருக்காரு. அதனால சட்டமன்றத்துல இருக்க வேண்டிய ஆட்கள் இவர்கள் கிடையாது. நீங்க கேட்கலாம் சீமான் அவர்கள் ஒற்றைக்காங்க என்ன செய்வாரு? ஒற்றைக்கு போனாலும் ஒரு புலி போனா எப்படி இருக்கு தெரியல. ஒரு 50 பேர் நிற்கிய இடத்துல ஒரு புலி நடந்து போன எப்படி இருக்கு? ஒரு சில காட்டு புலி நடந்து போன எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிற சீமான் போகும்போது ஏன் அப்படி நீங்க உறுதியா சொல்லுங்கன்னு கேட்டா, சீமானந்த பற்றி எங்களுக்கு தெரியல. சீமானவர் மக்கள் ஒரு பிரச்சனைனா அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் விட மாட்டார், தவிடுபடியாகுவாரு. இதற்காக கண்டிப்பாக திமுக அதிமுக எல்லா கட்சியும் இணைஞ்சாலும் ஒழிச்சோம். இதுதான் எங்களோட ஆசை. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நான் இதுவரை பார்த்தது இல்லை, இனிமே பார்க்க போறதும் கிடையாது. நம்ம யாரு? அதனால இந்த ஆட்சியை ஒழிக்கணும். அதற்கு எல்லாரும் இணைஞ்சாலும் சந்தோஷம் இணையட்டும். AVK கட்சியை பதவியிலிருந்து இறக்கணும். இதுதான் முடிவு, வேற எந்த முடிவும் கிடையாது. மக்களை அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைட்ல வர பெல் ஐக்கான கண்டிப்பா கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போட்டிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். நான் என்ன வீடியோ போடுவேன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நேர்மையான வீடியோ போடுவேன், நல்ல வீடியோ போடுவேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க.